சேனல். இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோன்னா கார்டனிங் விளாக் தான். நம்ம கார்டனில் இன்றைக்கி வந்து என்ன இதை பற்றி பார்க்க போகிறோன்னா மைசூர் மல்லி அந்த செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துருக்கும். ஒயிட் அண்ட் பிங்க், லைட் பிங்க் கலரில் வந்து பூக்கும். இந்த பூவை வந்து மைசூர் மல்லின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து செண்டு மல்லி, காட்டு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் சைடில் என்ன சொல்லுவாங்கன்னா இதை வந்து நாகமல்லின்னு சொல்லுவாங்க. ஏன் நாகமல்லின்னு சொல்லுவாங்கன்னா இதுக்கு இந்த பூவோட வாசத்துக்கு வந்து பாம்பு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து நிறைய பேர் இதை வந்து வீட்டிலே வளர்க்க மாட்டாங்க. எங்கள் அம்மாவும் அப்படி தான் சொன்னாங்க. இந்த பூ வேணாம், எல்லோரும் சொல்கிறாங்க இது நாகமல்லி, நாகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, இதனால் வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் சொன்னேன், இல்லைம்மா நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் வந்து இந்த செடி வந்து நாகம் வர்றதும் வராததும். நம்ம பூச்செடி வச்சுட்டு நீட்டாக வச்சுருந்தோம்னா அது வந்து எதுக்கு பாம்பு வரப்போகுது. அதனால் இதை நான் ஆசைப்பட்டு வளர்த்துட்ருக்கேன். இந்த பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக பூத்துருக்குங்க. ஒவ்வொரு பூவும் பார்த்திங்கன்னா பூச்செண்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் பூக்குது. ஒவ்வொரு பூவும் ஒரு குட்டி தாமரை பூ மாதிரி இருக்குது. இந்த பூச்செடியில் அவ்வளோ அழகு. இதோட வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்கும். ஒரு பூ வச்சாலுமே ரொம்ப நேரம் வரைக்கும் வாசமாக இருக்கும். இந்த செடியோட இலையும் பாருங்களேன் இவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இந்த இலையை பார்த்தா அப்படியே தேக்கு மரத்தோட இலைய மாதிரியே தான் இருக்கும். அவ்வளோ பெருசாக இருக்கும். செடியும் பார்த்திங்கனாவே நார்மல் செடியை விட ரொம்ப ஹைட்டாக தான் வளரும். மரம் மாதிரி வர மாதிரி இருக்குது. ஆனாலுமே இது வந்து பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ கொத்து கொத்தாக பூக்கும். ஒரு செடி வச்சிங்கன்னா போதும், ஏகப்பட்ட செடி வந்துடும். நான் ஃபஸ்ட்டு ஒரு செடி வைக்கிறப்ப வந்து இந்த செடி எப்படி வச்சேன்னா ஒரு அக்கா எனக்கு கொடுத்தாங்க. அதை வந்து நட்டு வைக்கிறப்ப அது பாதியாக உடஞ்சிருச்சு. ஆனால் வேர் நல்லா இருந்தனால நாங்கள் நட்டு வச்சு தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செடி நட்டு வச்ச செடியை விட எக்ஸ்ட்ரா முளைச்ச செடி தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செடி வச்ச இடத்துல 10 செடி முளைச்சிருந்துச்சு. அந்த 10 செடியுமே பெருசாகி பூக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த 10 செடி எங்கள் அம்மா வந்து நிறைய இருக்கனால பிடிங்கி விட்டாங்க. ஒரு 4-5 செடி தான் இருந்துச்சு. ஆனாலும் பார்த்திங்கன்னா எவ்வளோ ஹைட்டாக வந்திருக்குன்னு பாருங்களேன். ஏகப்பட்ட செடி குட்டி குட்டியாக அப்படியே புல் முளைக்கிற மாதிரி முளைச்சிக்கிட்டே இருந்துச்சு. நான் வந்து எல்லா பக்கமும் எதுக்குன்னு சொல்லிவிட்டு மலர்றதெல்லாம் வெட்டி விட்டுட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். பூ அப்படியே மலர்ச்செண்டு எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்கும். பூச்செண்டு மாதிரியே இருக்கும். கொத்தாக பூக்குதுங்க. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒவ்வொரு பூ பார்த்திங்கன்னா சின்ன தாமரை பூ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகுங்க. நாமளாம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, டிப்ரெஷனாக இருக்குது, அப்செட்டாக இருக்குன்னா மொபைல் எடுத்து பார்ப்பாங்க, இல்லை டிவி பார்ப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லைங்க. ஏதாவது மைண்ட் அப்செட்டாக இருந்துச்சுன்னா, இல்லை ஏதாவது ஒரு கவலையாக இருந்துச்சுன்னா, அப்செட்டாக இருந்தால் இந்த பூச்செடிக்கிட்ட வந்துடுவாங்க. இந்த பூவெல்லாம் பார்த்தா அந்த கவலை, அப்செட்டு, மைண்ட் டிப்ரெஷன் எல்லாமே காணாமல் போயிடும். அப்படியே மைண்டெல்லாம் ரிஃப்ரெஷ் ஆகி ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஏன்னா இந்த பூ அவ்வளோ அழகுங்க. இந்த பூவை பார்த்தா மற்றது எல்லாத்தையும் மறந்து இதையே மறந்து பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோ ஒரு நிம்மதி கிடைக்குங்க இந்த பூவில் பார்த்தா. என்னோடய கார்டனில் இருக்க எல்லா செடிகிட்டையும் போயிட்டு ஈவினிங் டைமில் போய் பார்த்துட்டே இருப்பேன், எவ்வளோ அழகாக இருக்குது அதெல்லாம் அப்படின்ட்டு. எல்லாருமே அப்படி தாங்க. நீங்கள் போய்ட்டு உங்கள்கிட்ட இருக்க செடி பூவெல்லாம் பார்த்தீங்கன்னாவே ஒரு நிம்மதி கிடைக்குங்க. உங்களுக்கு அப்செட்டாக இருக்குது அப்படின்னா அப்படி தாங்க. உங்களுக்கும் அப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நான் பண்ண மாதிரி நீங்கள் பண்ணலாம். அது ஒரு ரெஃப்ரெஷ்ஷை கொடுக்கும். இந்த செடி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்குங்க. ரொம்ப பெருசாக வளர்கிறனால ரொம்ப இடம் வந்து இருக்கும். அது பக்கத்தில் வந்து எந்த செடியுமே வைக்க வேணாங்க. ஏன்னா இந்த செடியை நிறைய முளைக்கும். அதை சுற்றிலுமே வந்து பூச்செடி முளைச்சிட்டே இருக்கும். எவ்வளோ முளைக்கும்னா நீங்கள் அதை வந்து க்ளீன் பண்ண முடியாத அளவுக்கு வந்து செடி முளைக்கும். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் அதை வந்து கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீட்டாக இருக்குங்க. நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் வந்து இந்த செடி இருக்கும். பூத்ததுக்கப்புறம் அந்த செடியை வந்து அந்த தண்டை வெட்டி விட்டுருங்க. அடுத்த செடி வந்து பெருசாகிரும். நீங்கள் அதே விட்டுட்டுருக்க தேவையில்லை. நீங்கள் அந்த ஒரு பூத்து முடிஞ்சிருச்சுன்னா அதை பூவை கட் பண்ணிவிட்டு செடியும் ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அடுத்த செடி வந்து பெருசாகும். நீங்கள் ஒரு செடி பூ வந்து பூத்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா வெட்டி விடுற விட அடுத்த செடி வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. இவ்வளோதாங்க. இன்றைக்கி விலாக் எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.